ராமனை தாய் என்று விஸ்வாமித்திரர் கேட்கிறார். மிக மனம் வருந்தி தசரதன் தன் பிள்ளைகளை விஸ்வாமித்திரரோடு அனுப்பி வைக்கிறார். ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரரோடு போகிறார்கள். நேற்று சொன்னேன், ராமன் 2 பெண்களை சந்திக்க போகிற காட்சியை என்று சொல்வதாக. அதான் கொஞ்சம் கூட்டம் கூட போல இருக்குது. என்றால் பெண்களை பற்றி பேசுவதென்றால் எல்லாருக்கும் என்னமோ தெரியவில்லை, பிடிப்பாகத்தான் இருக்கிறது. எனக்கே பிடிக்குதுன்னா உங்களுக்கு பிடிக்காதா? 2 பெண்களை சந்திக்கிறது காட்சி இன்றைக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு மிக முக்கியமான ஒரு பெண்ணை சந்திக்கிற காட்சி சொல்வேன். ராமன் இளைஞனாக இருந்து கல்வி கற்று ஆற்றல் பெற்று முற்று பெற்று விட்டான் என்றதும் வசிட்டர் விஸ்வாமித்திரனிடம் அவரை ஒப்படைக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், ஆரம்ப கல்வி கற்பிக்கிற ஆசிரியன் பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்ல முடியாது. சொன்னால் ஆரம்ப கல்வி கற்பிக்க முடியாது. அதனாலே நம் தமிழிலே தூல அருந்ததி நியாயம் என்று ஒரு நியாயம் இருக்கிறது. தூல அருந்ததி நியாயம் என்ற நியாயம் என்ற ஒரு நூல் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. நியாயம் என்று ஒரு நூல் இருக்கிறது. தர்க்க சாஸ்திரத்துக்குள்ளே நியாயம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய விஷயத்தை சுருங்க ஏதாவது ஒரு வரியிலே அதை சொல்வார்கள். அந்த தூள அருந்ததி நியாயம் என்ற நியாயம் அந்த நியாய நூலிலே ஒரு நியாயம். அந்த நியாயம் என்னவென்று கேட்டால், இந்த திருமணங்களின் போது அந்தணர்கள் இந்த மாப்பிள பொம்பளைக்கு அருந்ததி பார்க்கும்படியாக காட்டுவார்கள். அது உங்களில் பல பேர் பார்த்திருப்பீர்கள், அல்லது பார்க்கிறதாக பாவனை பண்ணியிருப்பீர்கள். எல்லாம் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு அருந்ததியை பார் என்று நட்சத்திரத்தை பட்டப்பகலில் காட்டுவார் குருக்களையா. தெரியுதோண்டா தெரியுதுன்னு சொல்ல வேணும். உண்மையிலே இந்த அருந்ததி ஒரு பெரிய கற்பின் மிகுந்த பெண்மணி, வசிட்டர் மனைவி. இந்த அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவதற்கு அதுக்கான தத்துவம் விளக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அருந்ததி தூள அருந்ததி நியாயம் என்று இந்த நியாயத்துக்கு பெயர் வந்தது என்னவென்றால், பழைய காலத்திலே அந்த உண்மையாவே அந்த நட்சத்திரத்தை காட்டுவார்கள். இந்த அருந்ததி நட்சத்திரம் இருக்கிறதே ரொம்ப சின்ன நட்சத்திரம். அது லேசில கண்ணால பார்த்து இவ்வளவு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்திலே அருந்ததி நட்சத்திரத்தை காண்பது என்பது கஷ்டம். அதுக்காக இந்த அந்தணர்கள் தூள அருந்ததியை காட்டுகிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், சப்த ரிஷி மண்டலம் என்று ஒரு மண்டலம் உண்டு. 7 ரிஷிகளை குறிக்கின்ற 7 நட்சத்திரங்கள் அப்படி பக்கத்துல இருக்கும். அருந்ததி நட்சத்திரத்தை காட்ட நினைக்கிற அந்தணர்கள் இந்த கணவன் மனைவிக்கு அருந்ததியை காட்டுறது இல்லை. முதல் அந்த 7 நட்சத்திரம் காட்டி 7 நட்சத்திரம் தெரியுதா, அருந்ததி பாருங்க கொண்டுட்டு 7 நட்சத்திரம் தெரியுதான்னு அது டக்குன்னு தெரியும். உடனே இவர்கள் அந்த 7 தானாக்கம் அருந்ததி ஓ அது தெரியுது 7 தெரியுது என்பார்கள். தெரியுது என்று சொன்ன உடனே பிறகு அவர் சொல்லுவார், அதை கடைசியா பாருங்க, இத்தனையா நட்சத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன நட்சத்திரம் தெரியுதா, அதுதான் அருந்ததி என்பார். அருந்ததியை பார்த்துட்டோம் என்று சந்தோஷமாக இருந்த அந்த தம்பதியர்கள், அப்ப நாங்க பார்த்தது அருந்ததி இல்லை, இனி பார்த்ததுதான் அருந்ததி என்று 2ஆம் கட்டத்தில் தான் உண்மை அருந்ததியை தரிசிப்பார்கள். கல்வியிலேயும் இப்படி ஒரு முறை உண்டு. இந்த தூள அருந்ததி முறை, அதாவது ஆரம்பத்திலே ஒரு கல்வியை கற்பிக்கிற பொழுது ஆழ செய்திகளை சொன்னால் மாணவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுவிடும். சும்மா பொதுப்பட மேலோட்டமா சொல்ல வேணும். பிறகு அதை உள்வாங்கிக் கொண்டான், அவன் ஒரு அளவுக்கு வளர்ந்து விட்டான் என்று தெரிந்த பிறகு அதுக்கு அடுத்த நிலை கல்வியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிறதுக்கு என்ன செய்வார்கள், அது தன்னை விட ஆசிரியனே தேர்ந்தெடுப்பான். நான் என் மாணவனை இன்னாரிடம் அனுப்பி வைக்கிறேன், அவன் படிப்பிக்கட்டும். ஏண்டா முதல் 1 2 என்று சொன்னவர் பிறகு மாறி சொன்னால் வாத்தியார் பழைய வாத்தியாருக்கு கணக்கு தெரியாதுன்றுவான். ஆகவே ஒரு புது ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முறையிலே வசிட்டர் சொல்லி அனுப்புகிறார். நீ அனுப்பு, உன்னுடைய பிள்ளைக்கு நிறைய வித்தை வருகிற காலம் வந்து விட்டது, ஆகவே உன் பிள்ளையை அனுப்பி வை என்று சொல்ல தசரதன் அனுப்பி வைக்கிறான். விஸ்வாமித்திரரோடு ராமனும் லட்சுமணனும் போகிறார்கள். காட்டுக்குள்ளே நடக்கிறார்கள். முதல் நாடு விட்டு போயிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ராமலட்சுமணர்களுக்கு ரொம்ப உற்சாகம். ஏன் உலகத்தை பார்ப்பதற்கு அனுப்புகிறான் வசிட்டன். எவ்வளவு பெரிய குருவாக அவன் இருந்திருப்பான் நினைச்சு பாருங்க. அரண்மனைக்குள்ள இருந்து என்னத்தை தான் படிச்சாலும் பிள்ளைகளை உலகத்துக்குள்ள அனுப்புங்க. உலகத்துக்குள்ள போய் பிள்ளை படிக்கிற படிப்பு இருக்கிறதே, நீ என்ன புத்தகத்திலையும் கொடுக்க முடியாது. அந்த படிப்பு படிச்சு வந்தால்தான் சிம்மாசனத்திலே இருந்து இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வரும் என்று நினைத்திருப்பான் போல் இருக்கிறது வசிட்டன். அனுப்பியாச்சு விஸ்வாமித்திரோடு. விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு போகிறார். எதற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்? யாகம் காக்க கூட்டிக் கொண்டு போகிறார். போகிற வழியிலே அங்கங்கு தெரிந்த முக்கியமான இடங்கள், அந்த இடங்கள் பற்றிய வரலாறுகளை எல்லாம் சொல்லி சொல்லி அழைத்து கூட்டிக் கொண்டு போகிறார்.
அப்படி கூட்டிக் கொண்டு போகிற பொழுது ஒரு இடம் வந்தது, ஒரு பாலைவனம். அதுவரை அழகான சோலைகளை வனங்களை எல்லாம் கண்டு அழைத்து கொண்டு போன விஸ்வாமித்திரர் அந்த பாலைவனத்தூடாக நடக்க தொடங்கினார். ராமரும் லட்சுமணனும் அந்த பாலைவனத்துக்குள்ளே போக தலைப்படுகிறார்கள். அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு சில அஸ்திர பிரயோகங்களை எல்லாம் விஸ்வாமித்திரர் அந்த இடத்திலே உபதேசம் பண்ணுகிறார். பண்ணிவிட்டு அழைத்து கொண்டு போகிறார். அந்த பாலைவனம் வருகிறது. பாலைவனம் வந்தவுடனே இவ்வளவு வெம்மையாக இந்த காடு இருக்கிறதே என்று ராமன் நினைத்தான். விஸ்வாமித்திரரை பார்த்து, சுவாமி, இதுவரை நாங்கள் பார்த்த இடங்கள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருந்ததே, இந்த இடம் மட்டும் இப்படி பாலைவனம் ஆவதற்கான காரணம் என்ன? விஸ்வாமித்திரன் சொன்னான், இது பாலைவனம் அல்ல, இங்கே தாடகை என்ற ஒரு அரக்கி இருக்கிறாள், அவளாலே சோலைவனமாக இந்த வனம் பாலைவனம் ஆயிற்று என்று பாலைநில வர்ணனம் முழுவதும் பாடி முடிச்சிடறான்.